இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவனின் ஆசீர் உங்களோடு. சக்தி உன் கையில் இருப்பதால் மகிழாதே, உன் பெயர் விண்ணகத்தில் இருப்பதால் மட்டுமே மகிழ் என்று இயேசு இன்று நமக்கு சொல்லுகிறார். சீடர்கள் பணிக்கு சென்ற இடங்களிலே வெற்றி வாகை சூடி உற்சாகத்தின் உச்சியில் இருக்கிறார்கள். தங்கள் வல்லமையைக் கண்டு பேய்கள் கூட நடுங்கியதை எண்ணி அவர்கள் ஆனந்த பரவசத்துடன் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட அடிபணிகின்றன என்று பெருமையோடு கூறுகிறார்கள். ஆனால் இயேசுவின் பதில் அந்த மகிழ்ச்சியை கேள்விக்குள்ளாக்குகிறது. வெற்றியை நிராகரிக்காமல் அதன் உண்மையான மூலத்தை காட்டுகிறார். மேலும் அவர் சீடர்களின் பார்வையை வெளிப்புற சாதனைகளில் இருந்து விலக்கி உள்ளார்ந்த மீட்பின் உறவை நோக்கி திருப்புகிறார். இன்றைய நற்செய்தி நம்முடைய சாதனைகளையும் நம்முடைய பலத்தையும் பார்த்து இருமாப்பு கொள்ளாமல் கடவுளின் பேரன்பால் நாம் பெற்றிருக்கும் நித்திய உறவே உண்மையான ஆனந்தத்தின் உறவு என்பதை அழுத்தமாக போதிக்கிறது. நித்திய வாழ்வுக்கு எது முக்கியம்? அற்புதமா இல்லை அட்ரஸா? முக்கியம் செயல் அல்ல, உறவே. அதாவது அற்புதங்கள், வல்ல செயல்கள், ஊழியத்தில் கிடைக்கும் வெற்றிகள் ஆகியவை கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்தும் கருவிகள் மட்டுமே. அவை சீடர்கள் அல்லது நமது தனிப்பட்ட திறமையால் நிகழ்வதில்லை. அவை இயேசுவின் பெயரால் அவருடைய அதிகாரத்தின் கீழ் நிகழ்கின்றன. அந்த வல்லமை இன்று இருக்கும், நாளை நீக்கப்படலாம். எனவே இவை தற்காலிகமானவை. இந்த தற்காலிக வெற்றிக்காக மகிழ்வது அற்ப காரியங்களுக்கு பெருமை கொள்வதற்கு சமம். இயேசு வலியுறுத்தும் உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது கடவுள் நம்மை சொந்தமாக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற உறுதிப்பாட்டை குறிக்கிறது. இது நமது செயல்களின் அடிப்படையிலானது அல்ல, மாறாக மீட்பின் உறவின் அடிப்படையிலானது. இந்த உறவுதான் நமக்கு நித்திய வாழ்வினை உறுதிப்படுத்துகிறது. இதுவே நிரந்தரமானது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சி நாம் என்ன செய்கிறோம் என்பதில் இல்லை, மாறாக நாம் யாருடையவர்களாக இருக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. எனவே அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் நிகழாவிட்டாலும் கடவுளின் அன்பு பிள்ளைகள் என்ற அந்தஸ்து நமக்கு போதும் என்பதே இயேசுவின் ஆணித்தரமான பதிலாக இருக்கிறது. ஜெபிப்போமா? அன்பான இறைவா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, ஞானத்தின் பெருமையை உதறி எளிமையின் இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வெற்றிகளை குறித்து மகிழாமல் உம்முடைய அன்பினால் எங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன, அதற்குரிய காரியங்களை, அதற்குரிய செயல்பாடுகளை நாங்கள் இந்த மண்ணகத்தில் செய்யக்கூடிய ஆற்றலை தாரும். ஆமேன்.